குமார், இதில் ஜீவசகாப்தம் சொல்லக்கூடிய லாஜிக் புள்ளி நிறைய இருக்கு இல்லையா? தமிழ் மேலே, தமிழ் மொழி மேலே பெரியார் வைத்த விமர்சனம் அப்படின்றது முழுக்க முழுக்க சமூகத்தினுடைய மேம்பாடு சம்மந்தப்பட்ட விஷயம். அது மேலே நீங்கள் வந்து கேள்விக்குள்ளாக்குறீங்க. நீங்கள் வந்து நீச பாஷன்னு சொன்ன ஒரு மொழியை அதுக்கு நீங்கள் தமிழுக்கு ஆதரவாக பேச முடியுமான்னு கேட்குறாரு இல்லையா? பெரியார் குறித்து ஏன் திடீர்னு பேச ஆரம்பிக்கிறீங்க? திசை திருப்புறீங்களா மைய கருத்தை? ஒரு கருத்து மோதல் வரும்பொழுது அதை வந்து பார்லிமெண்ட்டில் இந்த நாள் நடந்த விஷயத்தை தர்மேந்திர பிரதான் அவருக்கும் கனிமொழி மற்ற நம்ம தமிழக எம்பிக்களுக்கும் நடந்த வாக்குவாதத்தில் அது முத்தி ஒரு வகையில் அவர் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு வருந்துக்கிறேன்னு சொல்லி 100 முறை வேணாலும் நான் யாரையாவது பாதிச்சிருந்தா நான் வருந்துக்கிறேன் அப்படின்னு வருத்தம் தெரிவித்து அது முடிந்து போனதுக்கு பிறகு அந்த போராட்டத்தை தொடர்ந்ததுனால அப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பதில் கொடுக்காங்க. இவ்வளோ இதாக பேசுகிறீங்களே, நீங்கள் தலைவராக தூக்கி பிடிக்கிற, உங்களுக்கு மோனோபுள்ளியாக இருக்கிற பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு, அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, ஏன் டபுள் ஸ்டாண்ட் எடுக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பெரியார் வந்து எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கார், எல்லாத்தையும். அவர் ஒரு சோஷியல் ரிஃபார்மர், நான் மறுக்கலை. ஆனால் அவருக்கு வாழ்ந்த காலத்தில் நடந்த பல விஷயங்கள், அவருக்கு எதெல்லாம் சரின்னு பட்டுதோ, எதெல்லாம் வாயில் வந்ததோ, எதெல்லாம் மனசில் தோணுனதோ அதெல்லாம் பேசியிருக்கார். அது சமூக மேம்பாட்டுக்கு தானே. அதனுடைய நோக்கம் நல்லா இருந்தாலும் கூட, நோக்கத்தில் நேர்மை இருந்தாலும் கூட, இது இருந்தாலும் கூட, ஆனால் வாழ்வியல் முறையை பொறுத்தவரையில் மனித சமுதாயம் பயணிக்கிற பயணத்தில் அது நிறைய இடத்துல உதைக்குது. அதை யாரும் மறுக்க முடியாது. யாரை உதைக்குது? இல்லை, உதைக்குதுன்னா என்ன உதைக்குதுன்னா, அவர் சொன்ன பல காரணம், பல கருத்துக்களை பொதுவெளியில் ரொம்ப முக்கியம் இல்லையா குமார்? உதைக்குதுன்னா யாரை உதைக்குதுன்றது. உதைக்குதுன்னா உனக்கு விருப்பம் இருந்தால் நீ யாரு கூட வேணாலும் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிற அதெல்லாம் இருக்கு. இல்லை, அதெல்லாம் இருக்கு. அதனால தான் அது ரொம்ப லாஜிக்கான விஷயம். தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கறது இல்லை திமுகவினுடைய எம்பிக்கள் கேட்கறதுன்றது மும்மொழி கொள்கைன்ற பேரில் இந்தியை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்றது. நீங்க திணிப்போம் திணிக்கல, அதோட முடிச்சுக்கணும். நிதி ஒதுக்குங்களா ஒதுக்க மாட்டீங்களா? ஒதுக்க மாட்டோம், முடிச்சுக்கலாம்ல. நீங்க ஜெயலலிதாவுக்கு சட்டப்பேரவையில் நடந்த விஷயத்தை பற்றியோ அல்லது பெரியார் வந்து தமிழ் மொழி பேசுனதை பற்றியோ கட் காப்பி பேஸ்டா ஒரு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துட்டு ஒரு ஒரு பதத்தை மட்டும் எடுத்து வச்சு பேசுறீங்க சார். அன்சிவிலைஸ்டுன்னு அவர் சொல்லிட்டார். தர்மேந்திர பிரதான் அன்சிவிலைஸ்ட், அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டார். அந்த வார்த்தையை பயன்படுத்தினது சரியா தப்பாங்கிறது தவறு தான். அது ஒரு பார்லிமெண்ட்டில் அந்த மாதிரி ஒரு 7.5 கோடி மக்களுடைய உறுப்பினர்கள் அங்கே இருக்காங்க, அவங்கள பாதிக்கிற மாதிரி அவர் பேசினது தவறு தான். அதை உணர்ந்து அதற்கு அவர் வருத்தம் தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகு போய் வெளியே போராட்டம் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறதுங்கிறது வரும்பொழுது, அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அப்போ உங்களுடைய ஃப்ளாஷ்பேக் வந்து இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் இப்படி ரெட்டை வேடம் போடுறீங்க அப்படிங்கிற வாதத்தை அவங்க ரெட்டை வேடம் போடுறாங்க. இல்ல, ரெட்டை வேடம்னா ஜீவசகாப்தன் பேசுறப்போ ஒரு விஷயத்தை சொன்னாரு. இப்போ ஒரு நிமிஷம் இருங்க. ஜீவசகாப்தன் பேசுறப்ப சொல்றாரு அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு ஒரு வழக்க போட்டாங்கன்னா அதுல யார் போய் வழக்கு போட்டு நிக்கிறாங்க? யார் அனைத்து ஜாதி அர்ச்சகர் ஆகக்கூடாதுன்னு யார் நிக்கிறாங்க? தமிழ் மொழிக்கான மேம்பாடை பத்தி பேசணும்னா நீஷபாசன் சொல்லி யார் பேசுறது? இடஒதுக்கீட்டுக்கான கொள்கைகளை பிற்படுத்தப்பட்டவர் எல்லாம் அரசு பணிக்கு வரணும்னா யார் தடுக்கிறதுக்கான கமண்டல் கமிஷனை உள்ள கொண்டு வர? இது எல்லாமே அதுக்குள்ள இருக்கு இல்லையா? இப்போ அர்ச்சகர் ஆகக்கூடாதுங்கிற ஜீவா சொன்னதுக்கு சரியான பதில் என்னன்னா, புலால் மறுத்தலை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கு. புலால் மறுத்தலை யாரும் மனிதர்கள் வந்து புலால் உண்றது எங்க புலால் மறுத்தல் இருக்கு 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 புலால் மறுத்தலை வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட இந்து மதத்தில் கடவுள் வழிபாடு செய்கிறவங்க புலால் உண்ணக்கூடாது. புலால் வந்து ஏன்னா அதனுடைய தத்துவமே வந்து எல்லா உயிர்களுக்குமானது, மனிதர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து ஜீவராசிகளுக்குமானதுங்கிற ஒரு தத்துவத்தை அது 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 சரியாக தவறாங்கிற வாதமே வேண்டாம். ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னால் முன்னோர்கள் வகுத்த ஒரு கான்செப்ட். அதை பின்பற்றிக்கிட்டு அது ஒரு சமூகம் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. அதை 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 உடைக்கிற அளவில் நாங்கள் எல்லாரும் அர்ச்சகராகலாம் அப்படின்னா விமானத்தை ஓட்டுறதுக்கு ஒரே கேள்வி தான், ரொம்ப எளிமையான கேள்வி. பெரியார் காட்டு மிராண்டி மொழின்னு சொன்னார் அப்படின்னு நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்து? தமிழ் காட்டு மிராண்டி மொழின்னு அவர் சொல்லியிருக்காருல்ல, அதையே நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றம் ஏன் பேசணும்னா, அது இந்த மாதிரி வாத பிரதிவாதங்கள் வரும்பொழுது நீங்கள் ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நீங்கள் அது முடிச்சு அவர் மன்னிப்பும் கேட்ட பிறகு நீங்கள் அதை வச்சே நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி எதிர்மறையான மடக்கிறதுக்கு பேசத்தானே செய்வாங்க. இப்போ நம்ம விவாதத்தில் வரோம், அவர் ஒன்று சொல்கிறாரு, அதுக்காக நான் பதில் சொல்ல வேண்டி வருது. இப்படி தான் வரும். நீங்கள் தானே இப்போ அரசியல் படுத்துறீங்க. அது முதல்ல இந்த விஷயத்தை எங்கே புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா,
கல்விக்கான நிதியை நீங்க தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டா நாங்க நிதி கொடுக்குவோம், அதெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்ன புள்ளியில இருந்தானே விவாதம் வருது. சிவதாஸ் ஆரம்பிச்சு மீனா லெட்டருங்க இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட்ல பிலிமினரியா அவங்க அக்ரி பண்ணது இதுல இருக்கு. இந்த லெட்டர்ல போட்டிருக்காங்க, அது சொல்லுங்க. இல்ல அதுல என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்காரு? என்ன தவறான தகவல் நான் படிச்சு காமிக்கிறேன். With reference to your letter dated 23/2/2024, I would like to inform that the state of the Tamil Nadu is very keen to sign the MOU for establishing the PM Sri schools in the state. In this record, a state level committee headed அதுதான் அதுதான் இல்ல பேசலாம் குமார் நான் தமிழ்ல சொல்லவானே தமிழ்ல சொல்றேன் குமார் இங்க பாருங்க. பிஎம்சி பள்ளிகளை ஏற்பது பற்றி உயர்மட்ட கமிட்டி அமைத்து முடிவெடுத்த பின்பு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம் சொல்லி இருக்குதா? அதுல சொல்லி இருக்காங்க. முதல்ல என்ன சொல்லிட்டு வந்தாங்க, வந்துட்டு திரும்ப இவங்க ரெண்டாவது நீங்க நேத்திக்கு நாடாளுமன்றத்துல அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சுட்டிக்காட்டுற அம்சமும் இதுதான் இருக்குது. அப்போ அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, பிஎம்சி பள்ளிகளை ஏற்பது பற்றி உயர்மட்ட கமிட்டி அமைத்து முடிவெடுத்த பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகிறோம். இதானே இருக்கிறது. இந்தியாவுக்கு 28 மாநிலமும் 9 யூனியன் பிரதேசம் இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் ஒரு தலைமை அரசாங்கமா டெல்லியில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் எல்லா மாநிலங்களுடைய உறுப்பினர்கள், லோக்சபா ராஜ்யசபா உறுப்பினர்கள் சேர்ந்து அங்கே முடிவெடுக்காங்க. சட்டம் ஏற்றினாலும் 2 சபையும் பாஸ் பண்ணது சட்டமாகும். அதுதான் லா மேக்கிங் பாடி, அதுதான் சுப்ரீம் அத்தாரிட்டி. அதன் அடிப்படையில் மாநிலங்கள் எல்லாரும் சட்டப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த அரசாங்கம் முடிச்சிடுறேன், நான் சொல்ல வந்ததை முடிக்கலன்னா. அப்போ கஸ்தூரி ரங்கன்கிற ஒரு தமிழரை வைத்து இந்த மாநிலத்தில் பிறந்தவர், நமக்கு பெருமைக்கு சேர்க்கக்கூடியவர், அவர் தலைமையில் ஒரு குழுவை அமைத்து இந்தியாவின் கல்வியை எதிர்காலத்தில் கல்வியினுடைய தரத்தை சர்வதேச தரத்துக்கு உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் எல்லா மாநிலத்திலையும் பேசுவதற்கும் புழங்குவதற்கும் பழகுவதற்கும் ஒருத்தரை ஒருத்தர் கலந்து கொள்வதற்கும் உரையாடுவதற்கும் யார் எங்கே போனாலும் ஃப்ரீயாக பேசுவதற்கும் தகுந்த மாதிரி ஒரு மொழி வேண்டும் அப்படின்ற அரசியல் சட்டம் கருதி 49ல் அம்பேத்கர் அவர்கள் இயற்றின சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தை இவங்க இப்போ கொண்டு வரல. ஏன்னா ஏற்கனவே 15 வருஷம் விலக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு புரியுது. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, தமிழ்நாட்டினுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையை அல்ல தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குதா? அந்த ஸ்டாண்ட ஒரு நிமிஷம் இருங்க. அரசியலமைப்பு சட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் நிதி கொடுப்போம்னு இருக்குதா? எந்த அர்த்தத்தில் தர்மேந்திர பிரதான் சொன்னார்? இந்த ஸ்கீமை பொறுத்தவரையில பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்பது பிரதமரின் கனவு திட்டம். அது இருக்கட்டும் குமார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களும் என்ன சொல்றாங்க, உயர்மட்ட குழு அமைச்சு இல்ல ஒரு நிமிஷம் இருங்க, உயர்மட்ட குழு அமைச்சு நாங்க ஒத்துக்கிட்டோம்னா ஒத்துக்கிறோன்றாங்க. ஆனா நிதி கொடுக்க மாட்டோம்னு ஃபர்ஸ்ட் சொல்லி ஒரு அரசியலை கட்டமைச்சிங்க. ரெண்டாவது மும்மொழி கொள்கைன்ற விஷயத்துல இந்தியன்ற ஒரு அம்சத்தை சேர்த்து நீங்க ஒரு அரசியல் பண்ணீங்க. இது இப்போ எங்க வந்து நிக்குதுன்னா, பெரியார் அப்படின்ற வார்த்தை எடுத்து முழுக்க அரசியல் படுத்தப்பட்டு ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறீங்க. அதுதானே விமர்சனம் சார். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு அரசாங்கம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நன்மை கருதி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அதற்கு முதல்ல ஆரம்ப காலத்தில் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பின்னால வந்து நாங்க சார் ஒப்புக்கொள்ளல சார். நீங்க பிலிமினரி டாக்ல ஒத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஒரு அரசோட ஒரு பேச்சுவார்த்தையில பேசிட்டாங்க, கமிட்டி அமைத்து சொல்றோம்னு இருக்காங்க. நீங்க திருப்பி அதை சொல்றீங்க. அப்படி சொல்லவே இல்லையே. அப்படி யாராவது அதிகாரப்பூர்வமா சொல்லிருக்காங்க? ஏற்கனவே பேசுறாங்க எல்லா சீஃப் செக்ரட்டரியோட பேசுனது எப்படி? தமிழ்நாட்டினுடைய அரசியலை பொறுத்தவரை திமுக அதிமுக அந்த ரெண்டு கட்சியுமே இருமொழி கொள்கையை வலுவா பின்பற்றக்கூடியவங்க. அவங்க எந்த புள்ளியிலையும் சொல்லலையே. நேற்றுக்கு பேசக்கூடிய தர்மேந்திர பிரதான் இப்போ குறிப்பாக திமுகவினுடைய எம்பி தமிழிச்சி தங்கப்பாண்டின்னு சொல்லி இவங்களும் அந்த மினிஸ்டரோட வந்தாங்க, நாங்க சொன்னோன்றாங்க. எந்த இடத்துட்ட திமுக மும்மொழி கொள்கையை ஏத்துக்குச்சு? அவங்களுடைய வரலாற்றில் இருமொழி கொள்கை தானே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு முன்னெடுப்பதற்கு இந்த ஒரு மொழி, அதாவது தாய்மொழியை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டாயப்படுத்தணும். அதை வந்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். அதே சமயத்தில் பிராந்திய மொழியை ஒன்றை கற்றுக்கணும். பிராந்திய மொழியை ஒன்றை கற்றுக்கணும் தான் சொல்கிறாங்க. இந்திய கற்றுக்கணும்னு சொல்லலை அவங்க. பிராந்திய மொழியை ஒன்றை கற்றுக்கணும். சர்வதேச ஆங்கிலம் இருக்கிறது ஏற்கனவே. இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாரு, கல்வித்துறை அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொல்றாரு, உத்தரப்பிரதேசத்திலேயோ அல்லது குஜராத்லேயோ அல்லது மத்திய பிரதேசத்திலேயோ ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல இந்த மும்மொழி கொள்கையை நீங்க அறிமுகப்படுத்தி வெற்றிகரமா செயல்படுத்தினீங்கன்னா அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு ஃபெயிலியர் மாடல்ன்றாரு. ஏற்கனவே எடுத்தத இப்ப பேசி பிரயோஜனம் இல்லை. இப்பதான் இந்த அரசாங்கம் இல்ல, இதுக்கு சக்சஸ்ஃபுல்
சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா இல்ல. தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை ஒரே நிமிஷம் இருங்க. சார், இதுக்கு தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கைன்றது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா. ஒரு ஃபெயிலியர் மாடல் எடுத்துட்டு வந்து நீங்க இங்க கொடுக்குறீங்கன்ற ஃபார்முலா டாப் 10ல இருக்கா சார்? லிட்ரேசில ரேட்ல நாம எத்தனை எத்தனை இடத்துல சார் ஃபர்ஸ்ட் இருக்கும்? 10ல கிடையாது சார். சார், இருங்க, ஃபர்ஸ்ட் பேசு. 10ல சார், நமக்கு என்ன கிடையாது. சார் நீங்க இருங்க, தமிழ்நாடு தான் சார் டாப். நமக்கு கிடையாது. ஒவ்வொருத்தரும் பேசு. இது ஒவ்வொரு ஜீவ தமிழ் காமர்ஸ் இருங்க பேச. தமிழ்நாடு தான் லிட்ரேசில நான் கேக்குறேன். லிட்ரேசில நாம கேரளாவுல 94%, இப்ப நம்ம 85%ல இருக்கோம் சார். அடுத்த இடத்துல தான் இருக்குங்க சார். நீங்க கூகுள் விக்கிபீடியால பாருங்க. எல்லாத்துலயும் இருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். அதனால நாம அப்படி எல்லாம் மாத்த வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நல்லா சார், இருக்கோம். நம்ம உயர் கல்வியில தமிழ்நாடு தான் சார் நம்பர் 1. அவரு ஜீவ சகாப்தி சொன்ன மாதிரி நேற்றுக்கு முன்தினம் செய்தியாளரை சந்திச்சு சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாரு, அமெரிக்காவுல அதிகமா உயர் இடங்கள்ல போய் வேலை செய்யறவங்க தமிழர்களா இருக்காங்க. இந்த கிரெடிட் நீங்க யார்கிட்ட சொல்லுவீங்க? பெரியார்ன்ற காட்டுமிராண்டி மொழி பேசினாருன்னு விமர்சிக்க ஒருத்தர் சொல்ல முடியும். இருக்காங்க, பல பேர் வெளிநாட்டுல இருக்காங்க, பல பேர் நல்ல படிச்சதுனால இன்டெலிஜென்ஸ் இருக்கிறதுனால தான் வெளிநாட்டுல வேலைக்கு வச்சிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் பெருமையான விஷயம் தான். அது இருமொழி கொள்கையால தான் சார் நடந்துச்சு. அது எப்படி கேரளாவுல 94% இருக்கு மும்மொழி கொள்கை. சார், கேரளால உயர் கல்வி கிடையாது. பாதி பேர் கல்ஃபுக்கு போறான். ஃபாரினுக்கு போறது தமிழ்நாட்டுக்காரன் தான், அமெரிக்காக்காரன், லண்டன்காரன் போறாங்க. கேரளாவுல நம்ம தமிழ்நாட்டை விட ஜாஸ்தியான பேர் கேரளாக்காரன் வெளியே கையெழுத்து போட தெரிஞ்சது இல்ல சார். பிஎஸ்சி டாக்டரேட்டிங்க படிக்கிறான். வாதமாவே வைக்காதீங்க. அதெல்லாம் வாதம் இல்ல. பேசலாம் ஜீவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நாட்டுல எல்லா மக்களோடையும் தொடர்பு கொள்வதற்கு உங்களுக்கு எதுக்கு அலர்ஜி? உங்களுக்கு ஏன் அலர்ஜி நான் கேக்குறேன். இங்கிலீஷை பயன்படுத்தி எதுக்கு போங்கன்றாங்க. அலர்ஜி? இங்கிலீஷ் தான் இருக்கு. ஒரே நிமிஷம். ஆங்கிலம்ன்றது ஒரே நிமிஷம் இருங்க. ஒண்ணே முடிச்சிடுறேன். காங்கிரஸோட இவங்க எத்தனை வருஷம் தொடர்புல இருந்தாங்க? டிஎம்கே காங்கிரஸோட அத்தனை தொடர்புல இருந்தாங்கல்ல. தமிழ்நாடு மெஜாரிட்டியில இருந்து தமிழ்நாடு நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று இருந்தது. பிஜேபியோட இருந்தது, காங்கிரஸோட இருந்தது. அன்னைக்கு இந்த ஆர்டிகல் 351 எடுங்க ஏன் சொல்லக்கூடாது? சரி, 351 என்ன சொல்லி இருக்கிறது? இந்திய கட்டாயம் ஒரே நிமிஷம் இருங்க. official language சேர்க்கணும்னு சொல்லி இருக்கிறது. அதை ஏன் செய்யல? அதை ஏன் செய்யாம இப்போ செயல்படுறது against constitution. நீங்க ஆதரிக்கிறீங்களா சார்? against சார், national உங்க integrity. கருத்தை நான் ஆதரிக்கிறேன், முழுமையா ஆதரிக்கிறேன். 351 எடுக்கணும். நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நான் சொல்றோம். சொல்லல. எனக்கு மட்டும் கிடையாது. இவர் சொல்ல மாட்டாரு. நீங்க உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும்போது நீங்க செய்திருக்கணும். 351 எடுக்கிறேன் நீங்க. நாங்க எடுக்க கூடாதுங்கறதான. அப்படி சொல்லுங்க. ஏன் உங்க கருத்து அப்படி இல்ல. ஏன் இந்த இதுல வந்து காங்கிரஸ் விமர்சிக்கிறீங்க? தமிழ்நாடு அரசு செயல்படுவது against constitution, against national integrity. என்ன கான்ஸ்டிடியூஷன் எதிரா இருக்காங்க? ஒரு அரசியல் சட்டத்துல எழுதிச்சு 75 வருஷமா இருக்கு. அதை அமல்படுத்த முடியல. நான் மட்டும் எல்லா மாநிலமும் ஒத்துக்கணும், தமிழ்நாடு மட்டும் சண்டைக்கு நிக்கிறது என்ன சார் நியாயம்? இந்திய வந்து திணிக்கணும்னு சொல்லி பிரான்ஸ் இல்ல ஏன் குழந்தை அதை ஏன் எடுக்கலங்கறாரு? நீங்க இந்தியாவுக்கு ஒரு நாடு இல்ல குமார். இருக்கட்டும். அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? இந்தியா இஸ் a state. இது கூட்டாட்சி தானே. இல்ல, இந்தியா வந்து ஒரு மாநிலங்களோட தொகுப்பு தானே. கவர்மெண்ட் நம்ம நாட்டுல இருக்கிறது இருக்கு. ஆனால் கல்வி ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாடு ஒட்டுமொத்த தொடர்புக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொழி இருக்க வேண்டும் என்று அரசியல் சட்டம் சொல்லி இருக்கிறது. 343 இருந்து 351 வரைக்கும் அதை பத்தி சொல்லி இருக்கிறது. அந்த சட்டம் இன்னும் அப்படியே கரண்ட்ல இருக்கிறது. அந்த சட்டத்தை யாரும் நீக்கிறதுக்கு எந்த அரசாங்கம் முயற்சி பண்ணல. பவர்ஃபுல் அதிகாரத்தோட இருக்கிற சார், நீங்க நீக்குங்க சார், நாங்க ஆதரிக்கிறோம் சார். வந்து அந்த சட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். நிறைவேற்றணும்ங்கற ஒரு நிலைமை அப்போ இல்ல, புரியுது. அப்போ இந்தி மொழியை திணிப்பீங்க. இந்தி மொழியை திணிக்கவே சொல்லல அரசாங்கம். அப்ப விஷயத்துக்குள்ள வர வேண்டியதானே சார்? மத்திய அரசு மாநில அரசு குழந்தைகள்கிட்ட இந்த மொழியை நீ படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இண்டிவிஜுவல் மக்கள் விருப்பம் தானே. அதனால தான் மத்திய அரசு குமார் எனக்கு புரிஞ்சுக்க இந்த மொழியை வேணாலும் எடுத்துக்கன்னு சொல்லுது. புரியுது எனக்கு. மக்களுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி தானே இருக்குதுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சி தானே இருக்குது. தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக பேசுறப்ப இதை விட என்ன ரிசல்ட் உங்களுக்கு வேணும்? என்ன ரிசல்ட் வேணும்னா என்ன? இந்தியா பூரா திமுக மட்டும் சொல்லல இதுல. இல்ல ஒரே நிமிஷம் குமார், இது திமுக மட்டும் சொல்லல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுங்கட்சியும் சொல்லுது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சியும் சொல்லுது, பாஜகவை தவிர. அதாவது இதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்தியா முழுவதும் இந்தியாவை முழுமையான அரசாங்கம் ஒரே அரசு, இந்திய அரசு டெல்லியில் இருக்கிறது. அது நிர்வாக வசதிக்காக மாநிலங்கள் ரீதியாக தேர்தலை நடத்தி மக்களை தேர்ந்தெடுத்து அந்தந்த மாநிலம் யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இஷ்டப்படி ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவின் மொத்த மாநிலத்தில் மொத்த எம்பிக்கள் யாரை தேர்ந்தெடுத்து ஆட்சி செய்யறாங்களோ அதை நீங்க அட்மிட் பண்ணணும். நீங்க எதிர்ப்பு தெரிவிங்க, போராட்டம் நடத்துங்க. ஆனால் இறுதியாக அந்த அரசாங்கத்தை நீங்க கோஆபரேட் பண்றதா சரி.